ஜடேஜாவெல்லாம் அடிக்கிறாங்கடா மாப்பிள்ள. இப்போ ஜடேஜா வந்து ஜடேஜா காம்ப்ளிமெண்ட் நினைச்சேன். பழைய ஜடேஜா ரவி இல்ல. பிஷ்னாய்க்கு தான் ஜடேஜா காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஜடேஜா ஒரு 2 ஓவர் வந்து தள்ளுவார், டக்கு டக்குன்னு ஸ்பீடா வந்து ஆம்பால் போட்டு தள்ளுவாரே தவிர விக்கெட்டே எடுக்க போறது கிடையாது. ரவி பிஷ்னாய் நல்லா விக்கெட் அந்த கூகுளி போட்டு ஏதாவது பண்ணி விக்கெட் எடுத்தா மட்டும்தான் கொஞ்சம் கண்டெயின் பண்ண முடியும் ரன்னை. ஸோ ரவி பிஷ்னா அங்கே போயே ஆகணும். போக போக உனக்கு இது வேற வந்துருது, டியூ வேற வந்துருதா, ஃபிங்கர் ஸ்பின்னரோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கேட்டா யாரு விட்டாலும் அடிக்கிறாங்க ஒரு மாதிரி, ரொம்ப எல்லாருமே அடி வாங்குறாங்க. லெக் ஸ்பின்னரு சைனாமேன் பவுலர் தான் போடுறாங்க நல்லாவே. ஸோ அதனால இவங்க வந்து எனக்கு கேட்டா ரவி பிஷ்னாய் போயே ஆகணும். அப்படி எதுவுமே இல்லைன்னா அவர் வழி இல்லாம ஆடம் சாம்பா தான் எடுக்கணும். முஜீப் கூட வெளியே ஆனா தான் ஆடம் இருக்காரு. சாம்பா அதுதான் ஒரு ஓவர்சீஸ்க்காக ஸ்பின்னர் எடுக்கமான்னு யோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்ச்சரை காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வேணும்ல. ஆர்ச்சர் இன்ஜுரி ஆனா என்ன பண்றது, ஆஷஸ் ஃபுல்லா ஆடிட்டு வர்றாருல. ஸோ அதுவுமே அவங்க அது யோசிக்கணும். இல்லாம துஷார் தேஷ்பாண்டாவே நீ தேர்ட் பவுலர் நீ கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக வேற யாராவது இன்னொரு ஏன்னா ஃபசல் ஃபரூக்கி அப்படின்னு எல்லாத்தையும் வெளியே விட்டாங்க. அதுக்கு நீ வேற ஒரு பவுலரை முதல் எடுக்கணும். வேற நல்ல ஒரு ஏன்னா ஜோஃப்ரா நிறைய ஓட்டம் ஆர்ச்சரி இருக்கு. எப்படி வருவான்னு தெரியல. அவன் முதுக பிடிச்சிட்டாங்க. நீங்க கிரீனுக்கே முதுக பிடிப்பாங்கிறீங்க. ஆர்ச்சர்லாம் ஆள் முடியலன்னு வெளியே போயிடுவான். அவனுக்கு பதில் யாரையா நீ ஒரு ஆள் ஆர்ச்சர்லாம் போயிட்டான்னா ராஜஸ்தான் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்பவே எழுதி கொடுத்துடலாம்.